தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எம்சிசிக்குரிய கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நாமளும் வீடியோ வந்து குடுத்துருந்தோம். ஸோ கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்றது எல்லாமே தெரியும். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அண்ட் ஸ்டே வேக்கன்சி அப்படின்னு சொல்றது. 2வது ஸ்டேட் கவுன்சிலிங் அப்படின்றது விரைவில் நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து அவங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஷெட்யூலை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா, எல்லா ஸ்டேட்டுமே வந்து எந்த டைம்ல ஆரம்பிச்சு, எந்த டைம்க்குள்ள முடிக்கணும் அப்படின்றத எம்சிசி ஆல்ரெடி அப்டேட்ட குடுத்துட்டாங்க. ஸோ, இப்ப நமக்கு ஓரளவு நியர் பை வந்தாச்சு. இப்போ எம்சிசில டைரக்ட்டா மெடிக்கல் கவுன்சிலிங்ல கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2ல என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத இந்த இந்த வீடியோல மெயினா நான் சொல்லப் போறேன். நீங்க ஜிப்மர்ல படிக்கணும் அப்படின்னு சொன்னாலோ, அல்லது எய்ம்ஸ்ல படிக்கணும்னு சொன்னாலோ, அல்லது சென்ட்ரல் யுனிவர்சிட்டீஸ்ல இருக்கிற 100% அனைத்து சீட்டுமே வந்து எம்சிசி தான் ஃபில் பண்றாங்க. ஸோ இங்கலாம் நீங்க படிக்கணும். இது இல்லாம டீம்டு யுனிவர்சிட்டீஸ்ல படிக்கணும் அப்படின்னாலும், எம்சிசி போர்ட்டல் வழியா தான் நீங்க அப்ளை பண்ணணும். கரெக்ட்டா? ஆல் இந்தியா கோட்டாக்கு. இது இல்லாத நான் வந்து ஏற்கனவே சொன்னது தான். ஆல் இந்தியால இருக்கிற கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜ்ல 15% சீட்டு. 100 சீட் இருக்குன்னா 15 சீட்டு எம்சிசி தான் கவுன்சிலிங் வச்சு நடத்திப்பாங்க. மீதி இருக்கிற 85 சீட் வந்து ஸ்டேட் கவுன்சிலிங் வச்சுப்பாங்க. அந்தந்த மெடிக்கல் காலேஜ் கவுன்சிலிங்ல எடுத்துக்கிறாங்க. ரைட்டா? அப்படி பார்க்கும்பொழுது அந்தந்த 15% இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா? 15% ரிசர்வேஷன் அத மட்டும் எம்சிசி நடத்துறாங்க. அது கவர்ன்மென்ட் காலேஜ்க்கு பொருந்தும். ஸோ அப்போ இந்தியால எந்த மூலையில இருக்கிற ஒரு மாணவருமே வந்து எங்க வேணா போய் படிக்கலாம் த்ரூ எம்சிசி வழியா. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா தெரியும். ஸோ இப்ப நாம அப்படிப்பட்ட அந்த எம்சிசில நீங்க அப்ளை பண்ணிட்டு, அதுல கவுன்சிலிங் எப்படி நடக்குது? என்னென்ன ரூல்ஸ் இருக்கு? அப்படின்றது தான் முக்கியமா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2ல தான் மெயினா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா, அதுல ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஃப்ளோட்டிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் என்ன? ஏன்னா அவங்க குடுத்துருக்காங்க. ஸோ அத பத்தி தான் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கவுன்சிலிங் இந்த இந்த இத பொறுத்தவரைக்கும் ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2 இது வந்து நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆஸ் யூசுவல் அதுல வந்து ஃப்ரீஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஃப்ளோட்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இத தான் நம்ம பண்ண போறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு சீட் அலாட்மென்ட் வரும். சீட் அலாட்மென்ட் வந்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்? உங்க சீட்ட வந்து தக்க வச்சுக்க போறீங்க. இல்லன்னா வெளிய வரப் போறீங்க. இதுதான் நார்மலா நடக்கிறது. கரெக்ட்டுங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு, அப்புறம் உங்களுக்கு ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எந்த காலேஜ் கேட்டிருக்கீங்களோ, அதாவது உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்ல எந்த காலேஜ் கேட்டீங்க, அந்த காலேஜ்ல ஏதோ ஒரு காலேஜ் அலாட் ஆகுது. அலாட் ஆனதுக்கு அப்புறம் ஒண்ணு நீங்க போய் சேரப் போறீங்க. இல்லன்னா எனக்கு அது வேணான்னு சொல்லி வெளிய வரப் போறீங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த விஷயங்கள் நார்மலா நடக்கும் இல்லையா? இதுதான். ஃபர்ஸ்ட் ஃப்ரீஸ் அப்டின்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, நீங்க உங்களுக்கு எந்த காலேஜ்ல சீட் கிடைச்சது. இப்ப ரவுண்ட் 1ல நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க. ஒரு காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகுது. அலாட் ஆச்சுன்னா, அத நீங்க தக்க வச்சுக்கிட்டு, ஓகே எனக்கு அந்த காலேஜ்ல நான் படிக்கிறேன். தட் இஸ் கால்ட் ஃப்ரீஸ். அதுதான் அவங்க சொல்றாங்க. அந்த டெர்ம் என்ன அப்டின்னா, ஃப்ரீஸ். ரைட். அத நீங்க அந்த சீட்ட நீங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க. அது உங்களுக்கானது அப்டின்னு அர்த்தம். ரைட்டுங்களா? சரி பண்ணியாச்சு அப்டின்னா பிரச்சனை கிடையாது. அது ஒண்ணு முடிஞ்சது. நீங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்டின்னா, ஆ ஆன்லைன்ல அது எம்சிசி போர்ட்டல்ல உங்களுடைய சர்டிபிகேட்ட அப்லோட் பண்ணணும். ஸோ அது ஒரு விஷயம் இருக்கு. எம்சிசி போர்ட்டல்ல சர்டிபிகேட்ட நீங்க அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எந்த காலேஜ் கிடைச்சதோ, அந்த காலேஜ்ல டைரக்ட்டா போய் ரிப்போர்ட் பண்ணணும். ரைட்டுங்களா? அடுத்த ஸ்டெப். அதுக்கப்புறமா ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க. இப்ப இப்ப நீங்க ரிப்போர்ட் பண்ணியாச்சு. நீங்க காலேஜ்ல சேர்ந்துட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம் கிட்டத்தட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டாவே. சீட்டு கிடைச்சது ரவுண்ட் 1ல சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிட்டீங்க. இப்ப காலேஜ்ல ரிப்போர்ட்டும் பண்ணியாச்சு. இதற்கு இடையில ஸ்டேட் கவுன்சிலிங் நடக்கும். இப்ப தமிழ்நாட்டுல நடக்குது. தமிழ்நாட்டுல கலந்துக்கிறீங்க அப்படின்னாலும், தமிழ்நாட்டிலயும் ஒரு சீட் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, இந்த இந்த இடத்துல கேள்வி வரும். ஏற்கனவே நமக்கு சீட்டு எம்சிசில அலாட் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுல இருக்கிற எம்சிசி போர்ட்டல் வழியா தமிழ்நாட்டுல தான் ஒரு காலேஜ் நீங்க எடுத்திருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுல ஒரு காலேஜ்ல கிடைச்சிருக்குது. ஆ அதே காலேஜோ அல்லது வேற ஒரு காலேஜோ உங்களுக்கு விருப்பமான காலேஜ் எது வேணா இருக்கலாம். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல, ஸ்டேட் கவுன்சிலிங்ல வேற ஒரு சீட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே காலேஜா இருந்தாலும் பரவால்ல, அல்லது வேற ஒரு காலேஜா இருந்தாலும் பரவால்ல. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க எம்சிசி வழியா கிடைச்ச ஆல் இந்தியா கோட்டா சீட்ட ரிசைன் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இல்ல ஸ்டேட் கவுன்சிலிங்ல வந்தது வேணாம் எனக்கு அப்படின்னா, நீங்க ஆல் இந்தியா கோட்டாவ தக்க வச்சுக்கலாம். அதுல இஷ்யூ கிடையாது. இல்ல நான் அத விட்டுட்டு நான் ஸ்டேட் கவுன்சிலிங்ல வந்துர்றேன்னாலும் வந்துரலாம். ஏதோ ஒண்ணு தான் நீங்க பண்ண முடியும். ரைட்டுங்களா? ஸோ, அப்படி இல்லன்னா, அதையே நீங்க கன்டின்யூ பண்ணிடலாம். ஏற்கனவே சொன்ன மாரி. இல்ல நீங்க வந்து ஸ்டேட் கவுன்சிலிங் வரீங்கன்னு சொன்னா, தாராளமா அந்த சீட்ட ரிசைன் பண்ணிட்டு வெளிய வரணும். புரியுதுங்களா? ஸோ, எந்த சீட்டு? ஆல் இண்டியா கோட்டா வழியா கிடைச்ச சீட்ட நீங்க ரிசைன் பண்ணிடணும். கரெக்ட்டுங்களா? ஸோ, சீட்டு கிடைச்சது. ஆ ஆல் இண்டியா கோட்டா சீட்ட ரிசைன் பண்ணிட்டீங்க. அல்லது கன்டின்யூ பண்ண போறீங்க. ஸோ, இதுதான் வந்து ஆ நார்மல் வழிமுறை. இது முடிஞ்சுதா? ரவுண்ட் 1க்கு. அடுத்தது நெக்ஸ்ட் ரவுண்ட். இப்ப ரவுண்ட் 1ல சீட்டு கிடைச்சது. ஓகே அப்டின்னா, நீங்க சேர்ந்துட்டீங்க.
ஸ்டேட் கவுன்சிலிங்ல வேணும்னா ஸ்டேட் கவுன்சிலிங் போறீங்க. இல்லன்னா இங்க இருக்கிறீங்க. இல்லன்னா இத ரிசைன் பண்ணிட்டு ஸ்டேட் கவுன்சிலிங் போயிடுறீங்க. இது இந்த ஒரு சினாரியோ முடிஞ்சது. அடுத்த சினாரியோ என்னன்னா, ரவுண்ட் 1ல சீட் கிடைச்சது. நீங்க ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க. எல்லாமே செஞ்சுட்டீங்க. ஆனா அந்த காலேஜ் உங்களுக்கு புடிக்கலன்ற பட்சத்துல, நீங்க என்ன பண்ணலாம்? அப்கிரேட் பண்ணலாம். ரவுண்ட் 2க்கு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு அப்கிரேட் பண்ணலாம். அப்படி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நீங்க அப்கிரேட் பண்றீங்க இல்லையா? தட் இஸ் கால்ட் ஃப்ளோட். தட் இஸ் கால்டு ஃப்ளோட். அது வந்து ஃப்ரீஸ் நீங்க எடுத்துக்கிறது. ஃப்ளோட்னா அடுத்த காலேஜுக்கு நீங்க மூவ் பண்றீங்க. அப்கிரேட் பண்றது. ஸோ அவங்க டெர்ம்ஸ் தான் வேற மாரி சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. இப்ப அடுத்த காலேஜ் நீங்க உங்களோட வில்லிங்க தெரிவிக்கலாம். அப்லோட் பண்றதுக்கு. அதாவது அப்கிரேட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா பண்றீங்க. அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு, நீங்க உங்கள ஆன்லைன்ல குடுத்துட்டு, அங்கேயே என்ன பண்ணணும்? சர்டிஃபிகேஷனு அப்லோட் பண்ணணும் மறுபடி. கரெக்ட்டா எந்த காலேஜ் வேணுமோ அங்க மறுபடியும் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்றீங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன்லேயே தான் ஜாயின் பண்றீங்க. ஆன்லைன்லயே ஜாயின் பண்றீங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் அலாட்மென்ட் அங்கேயே வரும். அதையே நீங்க டவுன்லோடும் பண்ணிக்கிறீங்க. உடனே உடனே வராது. டேட் குடுப்பாங்க. அந்த டேட்ல எடுத்துப்பீங்க. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் சீட் வந்து உங்களுக்கு அலாட் ஆயிடுது. ஏன்னா கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஒரு சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க. அந்த சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். ரைட்டுங்களா? அப்ப ஃப்ளோட்டிங்ல வேற காலேஜ் கேட்கறீங்க. அப்கிரேடுக்கு வேற காலேஜ் கேட்கறீங்க. அந்த காலேஜ்ல சீட் கிடைக்குதுன்ற பட்சத்துல, திரும்ப ஆன்லைன் போர்ட்டல்ல உங்க சர்டிஃபிகேட் அப்லோட் பண்றீங்க. எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டு, ப்ரொஃபஷனல் அலாட்மென்ட்ட டவுன்லோட் பண்ணிட்டு அந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்றீங்க. முடிஞ்சு இது எல்லாமே ஆன்லைன் ஜாயினிங் தான். டைரக்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல டைரக்ட்டா போறீங்க. செகண்ட் ரவுண்ட்ல ஆன்லைன்ல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் கவுன்சிலிங் நடக்குது. அதுல நீங்க எலிஜிபிள் ஆயிடுறீங்க. அங்க ஒரு சீட் கிடைக்குது அப்படின்னா, இப்ப என்ன பண்ணலாம்? நீங்க உங்க சீட்ட ரிசைன் பண்ணலாம். குறிப்பிட்ட தேதிக்குள்ள உங்க உங்க சீட்ட ரிசைன் பண்ணலாம். எப்ப ரிசைன் பண்ணணும்? இது வந்து ஆன்லைன்ல மட்டும் தான் ரிசைன் பண்ண முடியும். டைரக்ட்டா ரிசைன் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஸோ இத ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 1ல மட்டும் தான் ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ரவுண்ட் 1ல ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நீங்க அந்த சீட்டு கிடைச்சதுன்னா படிக்கிறீங்க. கிடைக்கலன்னா விட்டுட்டு அடுத்த ரவுண்டுக்கு வரீங்க இல்லையா? அப்கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப செகண்ட் ரவுண்டுக்கு நீங்க அப்கிரேட் பண்ணி வந்துட்டீங்கன்னா, அது பிரச்சனை இல்ல. அது ரவுண்ட் 1ஓட முடிஞ்சிருச்சு. இப்ப ரவுண்ட் 2ல ஒரு அப்கிரேட் பண்ண காலேஜ் கிடைச்சிருச்சு. அத நீங்க ரிசைன் பண்றீங்க அப்படின்னாலோ, அல்லது ரவுண்ட் ரவுண்ட் 1ல சீட்டு கிடைக்கல. ரவுண்ட் 2ல ஒரு சீட்டு கிடைச்சது. கிடைச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அத நீங்க ரிசைன் பண்றீங்க அப்படின்னாலோ, இது 2வது ரவுண்டுக்கு அப்புறம் நீங்க வேணாம்னு சொல்லி பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபிட் பண்ணிடுவாங்க. அமௌண்ட் வந்து பிடிச்சுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் வர்றது எந்த பிரச்சனை இல்ல. செகண்ட் ரவுண்ட்ல இருந்து அடுத்த ரவுண்டுக்கு நீங்க அப்கிரேட் பண்ணீங்கன்னா தான் பிரச்சனை. புரியுதுங்களா? ஸோ அதனால அத நீங்க பார்த்துக்கணும். இதுதான் வந்து மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய கவுன்சிலிங்ல தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். எங்க எம்சிசி போர்ட்டல்ல எம்சிசி உடைய ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்ல. ஸோ இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அத நான் பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ல ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ.